ஜெகத்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஆன்லைன் 5வது வருடம் நம்ம ஆன்லைனில் இந்த பிரவச்சனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தில் நாச்சியார், அதாவது கொதை நாச்சியார் சாதித்தருடைய திருப்பாவை 5வது பாசுரம். மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை என்று ஆரம்பிக்கக்கூடிய, எனக்கெல்லாம் நாகமெல்லாம் வராது. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, 3மே அவனுக்கு தான். மாயனை ஃபஸ்ட்டு, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அழிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அவன் எப்படிப்பட்டவன்? அட்ஜெக்டிவ்ஸ், பகவானுக்காக அட்ஜெக்டிவ் சொல்கிறான். அடுத்தது நாம் என்ன பண்ணோம்? தூயோமாய் வந்தோம், தூமலர் தூவி தொழுது, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. எல்லாரும் எதனால் பாடுவான்னு நினச்சிட்டு இருக்கேள் தெரியல. வாயினால் பாடி மறைஞ்சினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்ற அளவும், புகுதருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும் செப்பு ஏலோ எம்பாவாய். எப்படிப்பட்டதா? அதாவது நாம் பகவானை சொல்லச்சே ஊரு பேரு, அவன் எப்படிப்பட்டவன், 6 ஒரு இப்பயே பார்க்கலாம். பல பேர் அதனுடைய ஊரை சேர்த்து சொல்லிப்பா. இப்போ என்னுடைய பேரே வேங்கடம் ராம்நாராயணன் வச்சுருக்கேன். அந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ரொம்ப அதிகம் இல்லையா? திருச்சி சிவா இந்த மாதிரி. அது மட்டுமல்ல, என்னுடைய ஆச்சாரியனே அப்படிதான் வச்சுருக்கார். எம்பி அப்படின்னா அந்த ஊரை சேர்த்து நாவல்பாக்கம் சுவாமின்னு தான் சொல்கிறா பல பேர். அந்த மாதிரி முக்கூர் சுவாமி, நாவல்பாக்கம் சுவாமி, அந்த மாதிரி பகவானுக்கு ஒரு அடைமொழி தேவையாக இருக்கான். அவன் எந்த ஊர் பிறந்தவன், என்ன பேர், யார் மைந்தன், இது 3 தானே மெயினா இல்லையா? அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவனை நாம் என்ன செய்ய வேண்டும், இவ்வளவுதான் பாசுரங்கள். இப்போ இது எப்படிப்பட்ட குலம்? ஆயர் குலம். ஆயர் குலம் அப்படின்னா பாகவத குலம். பாகவத குலம் அப்படின்னா என்ன சுவாமின்னா, ஒரு தன்னலமில்லாத செல்ஃப்லெஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? தன்னலமில்லாத தன்மை. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் we are not thinking ourselves, only about God. நம்ம பற்றி நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது. எனக்கு பிடிச்சவன் அவன், அவ்வளோதான். அவன் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன், அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுதான் பயன் கருதாது உழைக்கக்கூடிய, பகவானையே உபாயமாகவும் உபேயமாகவும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய. உபாயம் உபேயம்னா என்ன சுவாமி? உபாயம் அப்படின்னா அடையக்கூடிய வழி, உபேயம் அப்படின்னா அடையக்கூடிய பொருள். இதில் முதல்ல பார்த்தோம், அடையக்கூடிய பொருள் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டா ஆண்டாள். அடுத்தது அடையக்கூடிய வழியை சொல்கிறார். இந்த ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு வித்தியாசமான பாசுரங்கள். சில பாசுரங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல நாம் என்ன செய்யணும்னு சொல்லிடுவோம், அடுத்த வரக்கூடியதில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். ஆழிமழைக்கெல்லாம் ஒன்று நீ கைக்கரவேல், நீ தான் ஆழியில் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வனை. அதுக்கடுத்தது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓங்கி உலகளந்த ஒத்தமன் பேர் பாடி ஒரே ஒரு சின்ன அடக்கத்தில் முடிச்சுட்டா. அவனை நம்ம என்ன பண்ணணும், பேர் பாடின்னு ஆரம்பித்து அதுலேருந்து. அதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா முதல்ல அட்ரஸ் பண்ணுறதே யார்? நம்மளை தான். அதுக்கப்புறம் தான் பெருமாள்கிட்ட வையத்து வாழ்வீர்கள். நம்ம என்ன பண்ணோம், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோம். பார்க்கடலுள் பையத்து என்று பரமன் அடிபாடி, பையத்து என்ற பரமனுடைய அடிபாடி. அவ்வளோதான், அந்த ஒரே ஒரு சின்ன லைன். இப்படி ஆண்டாள் ஒன்னொன்னையும் ஒவ்வொரு வித்தியாசத்தை கொடுக்கக்கூடியவளாக இந்த பாசுரத்தில் முதல்ல உபாயம், அடையக்கூடிய வழியை சொல்லிட்டு அடையக்கூடிய பொருளை பற்றி சொல்கிறத, இதுவரைக்கும் வந்ததை மாற்றி இப்போ அடையக்கூடிய பொருள் எத்தன்மை அது, அதற்கு அடுத்தது நம்ம எப்படி அதை அடையிறது. இப்படிப்பட்ட பகவானை உபாயமாக பற்றிய அந்த குலம் யாரு? அந்த பாகவத குலம், ஆயர் குலம். பகவானை தவிர வேற எதுலையுமே விருப்பமே கிடையாது.
எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணன், எதையாக இருந்தாலும் கிருஷ்ணன். ஐயோ அவனுக்கு பண்ணணும், கிருஷ்ணனுக்கு பண்ணணும், கிருஷ்ணன் இதை கேட்பான், கிருஷ்ணன் அதை கேட்பான், கிருஷ்ணனுக்கு இதை பண்ணணும், கிருஷ்ணனுக்கு அதை பண்ணணும், இப்படியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தன்மையில் உள்ளவர்கள். அவள் வேறு இடத்தும் புலம்பெயர்ந்து போகிறதும் கிடையாது. அப்படியே அதே ஒரு இடத்துக்குள்ளேயே இங்கே தான் கிருஷ்ணன் இருந்தான், இங்கே தான் கிருஷ்ணன் இருக்கான், இங்கே தான் கிருஷ்ணன் இருக்க போகிறான். நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆயர் குலத்திலிருந்து கிருஷ்ணன் 11 வருடம் 6 மாதம் 5 நாள் அதை விட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு பார்த்தோம். இதில் நாராயணியத்தில் எப்போ அதை விட்டு கிளம்பினான் அப்படின்னு பார்த்தோம். நம்மளுக்கு கிருஷ்ணன் அதை விட்டு கிளம்பினான்னு தோன்றது உண்மையா சுவாமி அப்படின்னா, நம்மளுக்கு கிருஷ்ணன் எத்தனை கிருஷ்ணனா தோணினான்? பல கிருஷ்ணனாவா தோணினான்? இல்லையே, ஒரே கிருஷ்ணன் தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். தேவகியின் மைந்தன், யசோதையின் அண்ணன், அவ்வளோதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளு அங்கே இருக்கிற கோபர் கோபியர்கள்லாம் என்ன நினச்சிருந்தா, தினந்தோறும் கிருஷ்ணன் அழிச்சுன்னு போனால் தான் கூடயே கிருஷ்ணன் வரான், தான் கூடயே கிருஷ்ணன் இருக்கான், தான் கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்றான், கிருஷ்ணன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இப்படி ஒவ்வொருவரும் அங்கே இருக்க நினச்சிட்டு இருக்கான். அதனால 11 வருஷம் கழிச்சு கிருஷ்ணன் கிளம்பி போயிட்டான்னு அவன் மனசில் அவன் விடவே இல்லை. இன்றைக்கே கிருஷ்ணன் என் கூட இருக்கான், என் கூட சாப்பிட்றான், என் கூட தாச்சிக்கிறான், தினம் நான் சொல்றதெல்லாம் கேட்குறான். குழந்தை, அது 11 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு குழந்தை இப்படி எப்படியெல்லாம். இப்போ நாம் பெருமாளை பலவிதமான விதவிதமாக அலங்காரம் பண்ணுறோம் இல்லையா? மத்ஸ்யாவதாரமாக இப்படி ஒவ்வொரு அவதார விசேஷத்தில், அது தவிர பிரபையில் சந்திர பிரபை, சூரிய பிரபை, அதில் இதில் இது தவிர கருடாரூடனாக, கையில் வில்லோடு, கையில் சாட்டையோடு, குதிரை வாகனத்தில், இப்படி ஒவ்வொரு பகவான் கேட்குறானே, நாம் அனுபவிச்சு பார்க்குறோம் அவனை. அந்த உபேயத்தை எப்படியெல்லாம் உபாயமாக நமக்கு தோணுகிறதோ அப்படியெல்லாம் அவன் அனுபவிக்கிறோம். இப்படி தன்னுடைய இடத்தை விட்டு அவனும் போக மாட்டான், நாமளும் போக மாட்டோம் அப்படின்னு அவன் மேல் உள்ள அதீத பக்தியால அவன் கூடயே இருக்கான். அங்கேயே இருந்து எப்படி பகவான் ராமாவதாரத்தில் அனைவரையும் தான் அழிச்சுட்டு போனானோ அந்த மாதிரி இங்கிருந்தே நாம் வைகுண்ட போக வேண்டும் அப்படின்னு மனதை திடப்படுத்தி கொண்டவர்கள் ஒன்லி பாகவத குலமாக விளங்கியவர்கள் ஆயர் குலம். அந்த ஆயர் குலத்தை பற்றி தான் இந்த பாட்டை பற்றி சொல்றான். மெயினா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அவன் எப்படிப்பட்டவன்? மாயன். மாயன் அப்படிங்கிறதுக்கு நிறைய விசேஷங்கள் நம்ம வியாக்கியான கருத்தா நிறைய கொடுக்குறார். அந்த ஏன்னா இதற்கு முன்னாடி யோகமாயை, கிருஷ்ணன் இங்க வரா அப்படின்னு ஒண்ணு யோகமாயை அங்க உற்பத்தி ஆறா. கிருஷ்ணன் எப்போ இது பண்றானோ அதே சந்தர்ப்பத்தில் அவள் இங்கே தேவகியின் வயிற்றிலே வளர்கிறாள், தேவகியினுடைய இடத்திலே வளர்கிறாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த யோக மாயையை மாயமாக செய்தவன் கண்ணன், அதனால மாயன். இப்படி மாயன் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டு போகலாம். நீங்கள் நிறைய பேர் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். இதில் இந்த மாயனை அப்படிங்கிறதுல ரொம்ப அழகான விளக்கங்களாக பாகவதமும் சொல்றது. அந்த மாயன் எங்கெல்லாம் இருந்தா, யதுகுலத்திலே பிறந்த வசுதேவன் உன்னை எடுத்துக்கொண்டு யமுனை ஆற்றிலே சென்றபோது அங்கிருந்த வெள்ளம் வழிவிட்டது. எப்படி சுவாமி வெள்ளம் வழிவிட்டது? அதை செய்தவன் யாரு? மாயன். அது பெரிய இந்திர ஜாலம் அல்லவோ? ஏதாவது ஒரு ஜாலம்னா நம்ம இந்திரன் மேல போட்டுறது இல்லையா? ஏன் கிருஷ்ணன் ஜாலம் செய்ய மாட்டானா? செய்வானே. ஆனால் எல்லாம் சொல்றது இந்திரஜாலம், இந்திரஜாலம் மந்திரஜாலம் செய்தது அப்படின்னு அவனுடைய இந்திரத்தின் மேல எடுத்து போற்ற வேண்டியது. பகவான் அது மட்டுமல்ல, இவன் மாயம் செய்தான் அப்படின்னா மாயன் அப்படிங்கிறதுக்கு அதற்கு அடுத்ததுதான் வர மாயனை மண் வடமதுரை மைந்தனை அப்படிங்கிற, வடமதுரையில பிறந்தவன் அப்படிங்கிறதுல வடமதுரையின் மைந்தனாக விளங்கக்கூடியவன், நிலைத்த பகவத்தன்மை பொருந்திய மண்ணு அப்படின்னா மண்ணு புகழ் கௌசல்யதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு மண்ணு புகழ், நிலைத்த புகழை உடையவன் பகவான். அந்த நிலத்தை புகழை உடையவனானவன் எப்படிப்பட்டவன்? மாயன். ஏன்னா அந்த கிருஷ்ணாவதாரத்தில் நம்ம நாராயண பட்டத்திரி சாரிபார் நாராயணியத்தில் பார்த்துருக்கோம். இந்த நாராயணியம் அப்படின்னு ஒன்னே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசை. நாராயணியத்தில் சிவன் பாகவதம் இருக்கு இல்லையா? சிவன் பாகவதம் நாம் எடுத்துனோம்னா கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 63%
பகவானுடைய அவதார ரகசியங்கள், அவதார விசேஷங்கள், மற்ற அவதாரங்களை பற்றி சொல்லிடுறது. அந்த கடைசியில் இருக்கிற 35-37% தான் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்கிறது. ஆனால் நம்ம நாராயணம் பட்டத்திரி எடுத்த நாராயணத்தில் பகவானுடைய இது 37% அனைத்து அவதாரங்களையும் அடைக்கிறார். அவர் சொல்றது 38வது அவதாரத்திலேருந்து கிருஷ்ணாவதாரத்தை பற்றி தான் சொல்லிட்டு வர்றார். அவருக்கு கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்லணும்னு ஆசை. ஆனாலும் தன்னுடைய ஆசிரியர் என்ன சொல்லிருக்கார், மச்சம் தொட்டு பாடுங்கிறதுனால பகவானுடைய மற்ற லீலைகளையும் சொல்லிட்டு கிருஷ்ணாவதாரத்தை பாட ஆரம்பிச்சார் குருவாயூரப்பன். அப்படி அவர் கிருஷ்ணாவதாரத்தை எடுத்து ஆனந்த ரூப பகவான் ஐத்தே அவதாரே பிராப்தே பிரஜீத்தே இப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த அவதார ஸ்லோகத்தை. அவன் எப்படிப்பட்டவன்? ஆனந்த ரூப வடிவானவன் பகவான். அந்த அவதார காலம் வந்துடுத்து. யார் இவர் சொல்றார்? அவதார காலம் வந்துடுத்து. நீ எப்படிப்பட்ட அவன் வறட்சிய முதல்ல வந்தது இந்த உலகத்துல இருட்டிலேருந்து வந்தது ஒளி. அதை சொல்வதனால் பகவான் அவதரிக்க போறான்றதுனால அந்த நிமிஷம் ஒரே இருட்டானா இருக்கு இல்லையா, வெளியில என்ன இருக்கு, இருட்டு. அப்படி எவ்வளவுதான் வெளிச்சம் இருந்தாலும் அந்த இருட்டை மீறி வரக்கூடிய ஒளி பகவானுடைய ஒளியா. முதல்ல ஒளி தான் வந்துதான். அதுவும் எப்படின்னா மழைக்கால மேகங்களிலிருந்து சூரியனுடைய ஒளி எப்படி பிய்த்து கொண்டு வருமோ அந்த மாதிரி வந்துதான் பகவானுடைய ஒளி. முதல்ல பகவான் வந்துட்டான். வந்தா ஒளி முதல்ல வந்தது. இவளுக்கு தெரிஞ்சு போச்சு பகவான் அவதரிக்க போறான் அப்படின்னு. ஏன்னா ஏன் பகவான் அவதரிக்க போறான் அப்படின்னா, ஓரளவுக்கு பகவான் தன்னுடைய வயதுல பிறக்க போறான்னு தெரியும். ஏன்னா கல்யாணமாய் தன்னுடைய சகோதரன் அழைத்து கொண்டு வர்ற போதே அஷரீரி சொல்லிடுத்து, தேவகியனுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடியவன் உன்னை கொல்ல போகிறான் அப்படின்னு. அப்பயே தெரிஞ்சு போச்சு தேவகிக்கு அவதாரம் பண்ண போறான் அப்படின்னு. இவன் எப்படிப்பட்டவன்? அவதாரம் பண்ணக்கூடிய இவன் யாரு, எப்படிப்பட்டவன் அப்படின்னா, முதல் பிறவியிலே நந்தகோபன் யசோதை அனைவருக்கும் மாய பெண் குழந்தையாக பிறந்தவனை இங்க கொண்டு வந்து எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறார். அவனை பகவானுடைய லீலையினால சங்கு சக்கரதாரியாக 4 கரங்களோடு பிறந்தான பகவான். 2 கால்கள், 2 கண்கள், ஆனால் சங்கு சக்கரதாரியாக 4 கரங்களோடு. பெத்தவளுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. பக்கத்துல இருக்கிற இவருக்கு எப்படி இருக்கும்? ஒரே இருட்டா இருந்தது, திடீர்னு பார்த்தா ஒரே வெளிச்சம். அந்த வெளிச்சமே கண்ணை கூசிருக்கும். ஏன்னா பகவான் அவதாரம் பண்ண போறான்னு அந்த வெளிச்சம் அந்த கண்ணை கூசிருந்து போறாம அதற்கடுத்து பகவான் வந்து பிறந்திருக்கான். எப்படி பிறந்திருக்கான்? சங்கு சக்கரதாரியாக பிறந்திருக்கான். இது கிரீடம், கைவளை, தோள்வளை, ஹாரம், முத்து, மாலை, சங்கு, சக்கரம், தாமரை மலர், கதாயுதம் ஆகியவற்றோடு பிறந்தானாம். நீலமேக சியாமல ரூபனாக அவதரித்தானா பகவான். எங்க? பிரசவ அறையில். எப்படி இருந்திருக்கும் அவன் 2 பேருக்கும் பாருங்க. அப்படி தவிச்சு போயிட்டான். அதை சொல்றார், நள்ளிரவில் சந்திரன் உதயமாகும் வேளையில் அப்படிங்கிறார். நள்ளிரவில் பகவான் பிறந்தது நள்ளிரவு. யாரு? கிருஷ்ணாவதாரம் வச்சுக்கோங்க. ராமச்சந்திரன், கிருஷ்ணச்சந்திரன், பூர்ணச்சந்திரன் விதமாக அந்த அறை அப்படியே கம்சன் வந்து அறையை எப்படி வச்சிருப்பான்? ஒரு மாதிரி அழுக்கடைஞ்சதோட வச்சிருப்பான். இதைத்தான் நம்ம ராமாவதாரத்தில் ஒரு அழகான இடம் பார்த்தோம். கைகேயிக்கு கோபம் வந்துடுத்து. கைகேயிக்கு மட்டும் இல்லை சுவாமி, ராணிகளுக்கு கோபம் வந்துடுத்து அப்படின்னா, ராணிகளுக்கு உற்சாகம் வந்துடுத்து அப்படின்னா, ராஜாவை அழைச்சி கொண்டு போகிற இடம் தனி இடமா இருக்கும். ஒன்று நந்தவனத்துக்கு போவா, இல்லை தனி அறைக்கு போவா. அந்த மாதிரி பூக்களால் மலர்களால் நிரப்பப்பட்டது ஒரு இடம். அதுவே அவளுக்கு கோபம் வந்துடுத்துன்னா கோபாக்னின்னு அப்படின்வா. கோப அக்னியாது. அது ஒரு இருட்டான ஒரு பாதி இருட்டு. வெளியிலெல்லாம் வெளிச்சம் அப்படி உள்ள அடிக்கும். சில பழங்காலத்து கோயில்கள் போனேன்னா இன்னைக்கு சில பேர் அந்த கோயில் அப்படிதான் வச்சிருப்பா. உள்ளுக்குள்ள ஒரே ஒரு சின்ன விளக்கு அப்படியே எரியலாமா வேண்டாமா, எரியலாமா வேண்டாமான்னு பெருமாளுடைய அப்படியே முக ஜாடையும் திருவடியையும் காமிஷன் இருக்கும். அதற்கு வெளிலேருந்து பார்க்குறவா பெருமாள் பார்க்க போகிறான் சுவாமி, அது நல்லா தெரியும். பெருமாள் எங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்துன்னு தானே இருக்கான். நாம் போகிறது இங்கேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி பெருமாளை பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு ஒரு வெளியில் இருந்தால் லைட்டு போடலாம், இல்லை அங்கே இருக்கிற லைட்டை ஒரு 4-5 லைட்டு. அவர் என்ன சொல்லுவார் ஐயர் அல்லது அதை பண்ணுறக்கூடிய அந்த பிராமணர் என்ன சொல்லுவார்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சுவாமி, விளக்கேற்றுறதுக்கு இங்கே ஒரு விளக்கு போடுறதுக்கே யாரும் வர மனுஷா இல்லையே, கொடுக்கறதுக்கு மனுஷா இல்லையே, இருக்கிறதெல்லாம் எவனோ சாட்டுன்னு போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறது நியாயம் தானே.
அந்த மாதிரி ஒரு அறையில் போய் கைகேயி முடங்கிட்டாளாம். எப்போ 2 வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கணும்னு திங்க் பண்ண உடனே இவளும் மந்தரையுமாக பேசி முடித்த உடனே ஒரு அலைக்கு போயிட்டான். தசரதன் வரான், எங்கே அலைஞ்சி 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 கைகேயி எங்கே இருக்கா எங்கே இருக்கா எங்கே இருக்கான்னு தேடிட்டு அவன் சந்தோஷமாக வரான். ஒரு சந்தோஷ செய்தியை சொல்லணும் அப்படின்னு வரான். ஆனால் அவன் ஆரம்பித்த இடம் சந்தோஷமாக ஆரம்பிச்சது, ராமனுக்கு பட்டாபிஷேகம், இந்த செய்தியை சொல்லணும் அப்படின்னு வரவன் எங்கே வந்து நிற்கிறான்? இவள் கோபாக்னியாக ஒரு இடத்துல, அது கோபம் வந்தால் இருக்கக்கூடிய இடத்துல இருக்காளாம் கைகேயி. அந்த இடத்திலே நீங்கள் போய் பாருங்கள்னு மந்திரை சொல்லிட்டு அவன் போயிடுறான். அந்த இடத்துக்கு வரான். அந்த இடம் எப்படி இருக்குமா? இருட்டாக இருந்தது. அந்த மாதிரி பகவான் இந்த கம்சன் என்ன பண்ணிருக்கான்? இவள் இருட்டறையில் வச்சுருந்துருக்கான். அந்த அறை வெளியில தீவட்டிகள் இருக்கு, அதனால கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள வெளிச்சம் கிடையாது. அதுல திடீர்னு பகவான் அவதாரம் பண்றான். அப்படியே கண்ணை பறிச்சுட்டு போற மாதிரி ஒரு ஒளி. அவன் எப்படி அவதாரம் பண்றானா சொல்ற பாருங்க, எப்படி இருந்தது சிவன் பாகவதம் சொல்றது பாருங்க. தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வ குஹாசய ஆவிர் ஆசீத் யதா பிராஷ்யாம் தி புஷ்கலஹா. அப்படி விஷ்ணு யதா பிராஷ்யாம் திஷி, எவ்விதம் கிழக்கில் புஷ்கலம், அதாவது பகவான் இது சூரியன் உதிக்கிறானோ அந்த மாதிரி ஒரு பளிச்சென்று உதித்தாராம் பகவான். பூர்ணச்சந்திரன் உதிப்பானோ, இந்து அப்படின்ற வார்த்தையை சொல்றதுனால பூர்ணச்சந்திரன் உதிப்பானோ. ஆனால் இதற்கு முன்னாடி இவர் என்ன சொல்றார்? இதே விஷயத்தை எடுத்து சொல்லத்தே நாராயண பட்டத்திரி அங்கே சூரியன் உதித்தா போலே அப்படிங்கிறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சுவாமி. ஏன் பாகவதம் சந்திரன்னு சொல்றது? இதை நம்ம நாராயணத்திலே பார்த்தோம். இவர் சூரியன்னு சொல்றாரே ஏன் சுவாமி? ராமனுக்கும் ராமச்சந்திரன் பேருக்கு. இவர் கிருஷ்ணன் சந்திரகுலத்தில் வந்தவர், ராமன் ரகுகுலம் அல்லது சூரிய குலத்தில் வந்தவர். கிருஷ்ணன் சந்திரகுலம், கிருஷ்ணன் சந்திரன் பேரு. அதனால சந்திரன் உதித்த போல் இருந்தான்னு சொன்னா நியாயமா இருக்கும். ஆனா அதை பாகவதம் சொல்றதே, அதை விட்டுட்டு பட்டத்திரி ஏன் சூரியன் குறித்த மாதிரின்னு சொல்றார் அப்படின்னா, பாகவதம் சொல்றது சூரியன் உதித்த மாதிரி இல்லை, சந்திரன் உதித்த மாதிரி அப்படிங்கிறது. ஏன்னா தேவாக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வ குஹாசய ஆவி ஆசீத் யதா பிரஷ்யதாம் ஸ்ரீ இந்துர் இவ புஷ்கலஹா. இந்துர் இவ புஷ்கலஹா, அதாவது சந்திரன் உதித்த மாதிரி அப்படின்னு. ஏன்னா பகவான் எல்லாருக்கும், யாருக்கெல்லாம் இப்போ கம்சன் மாதிரி இருக்கிறவன், சிசுபாலன் மாதிரி இருக்கிறவன், ராவணன் மாதிரி இருக்கிறவனுக்கு வேணா கோபாக்னியா இருக்கலாம். ஆனால் தேவகிக்கும் வசுதேவருக்கும் அவன் கோபாக்னியா இருக்க முடியுமா? கூலா இருக்கக்கூடியவன், எப்பயும் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியவன். அவன் ஆல்ரெடி தகிச்சுன்னு இருக்கா. ஒரு அறையில போட்டு அடைச்சிருக்கான் கம்சன். அந்த அறையில விளக்கு இல்லாம இடத்துல, ஒரே காற்று அதிகமாக புகாத இடத்துல, தகிச்சுன்னு இருக்கக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல கிருஷ்ணன் வந்து கிருஷ்ண சந்திரனாக பிறந்தான், இந்து உதயமாவது போல் பிறந்தான் அப்படின்னு பாவம் சொல்றதுன்னா நியாயம். சரி, ஏன் பட்டத்திரி இப்படி சொல்றார் அப்படின்னா, பட்டத்திரி சொல்றது வக்ஷஸ்தல சீக நீலேன விலாசி லக்ஷ்மியும் மந்தகாச லட்சிதா, அதாவது அப்படியே மந்தகாசமா இருந்தான். ஏன்னா இவன் ஆல்ரெடி பயத்தில் இருக்கா. எந்த குழந்தை பிறக்குமோ, எந்த குழந்தையும் எப்போ கம்சனை அழைச்சிட்டு போவானோ, இவளுக்கு தெளிவில்லாத மனசு, பயம் கூடிய மனது, இருட்டறையில் இருக்கா. அந்த இடத்துல இவாளுக்கு தேவை தெளிவை உண்டாக்கக்கூடிய ஒளியை தரக்கூடிய ஒன்று. அந்த ஒளி வரணும்னா பளிச்சல் லைட்டு போட்ட மாதிரி இருக்கணும், அது சூரியன் பிரகாட்ச மாதிரி இருக்கணும். அதனால சூரியனை மாறி அப்படின்னு சொன்னார். அதுவும் பகவானுடைய கட்டாட்சம் ஒரு கடைக்கண் பட்டாலே இருக்கும். முழு கண்ணும் பட்டதுன்னா அந்த இடம் எப்படி சந்திரன் மாதிரியா இருக்கும், சூரியன் மாதிரி தகிக்க வேண்டாமா? தகிக்கிறது என்னால் பகவானையும் பகவானுடைய பெற்றோர்களையும் தகிக்குமா? தகிக்காது. அதனால இவர் சொன்னாரா சூரியன் மாதிரி உதயமானான் பகவான் அப்படின்னு. அந்த முனிவர்களுக்கும் எட்டாத உன் திருமேனி. பகவானை பார்த்த உடனே பயந்துடுறார். உடனே இரு கரம் கூப்பி க்ஷமாபணம் பண்றார் வசுதேவர். இது உன்னுடைய 4 கரம், சங்கம், சக்கரம், கதா, இதையெல்லாம் நீ இந்த ஸ்வரூபத்தை மறைச்சு கொள்ளணும்.
ஏன்னா நாம் இருக்கிறது இவர் பகவானுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். நாம் இருக்கிறது கம்சனுடைய இடம். ஆல்ரெடி குழந்தை பிறந்ததுன்னு பார்த்தாலே அழிச்சுன்னு போயிடுவான். அதுவும் நீ பகவானே பிறந்திருக்கான கேட்கவே வேண்டாம்ப்பா. அதை சொல்றது உபசம்ஹரக விஸ்வாத்வன் அதோ ரூபம் அலௌகீகம் சங்க சக்ர கதா பத்மஸ்ரீயா ஜூஷ்டம் சதுர்புஜம் எல்லாத்தையும் நீ என்ன பண்ற மறைச்சுக்கோ. உபசம்ஹாரஹா அப்படிங்கிறது உபசம்ஹார விஸ்வாத்மன், நீ எல்லாத்தையும் மறைச்சுக்கோ அப்படின்னு இவர் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாராம். யாரு? வசுதேவன் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறார். அதனால தான் சொல்ற முதல் வார்த்தை ஆரம்பிக்கிறான் மாயனை. அதுக்கப்புறம் தான் வரார் வடமதுரைக்கு. முதல்ல அவன் எப்படிப்பட்டவன்? இப்படிப்பட்ட மாயம் செய்தவன். அது மட்டுமல்ல, இவர் இன்னொன்னு சொல்றாரா, மாத்ராஷ நேத்திர லலிதா ஸ்ருத காத்திரவன். அதாவது உன் தாய் தேவகி வசுதேவன் ரெண்டு பேரும் உன்னை துடித்தது இது முதல்ல இல்லப்பா, இதற்கு முன்னாடி முன்பிறவி பிருஷ்ணி சூபதஸ் அப்படின்னு சூதபஸ் அப்படின்னு நீ பிருஷ்ணிக்கு பிருஷ்ணிகர்பனா பிறந்த. அப்ப இருக்குச்சேவும் நாங்க உன்னை வேண்டினோம். அதற்கடுத்தது அதிச்சி கஷ்யப, அப்படி எங்களுக்கு வாமனனா பிறந்த. அதற்கப்புறமா இந்த பிறவி எடுத்திருக்க. அதனால நீ சூரியனாகி தகிச்சா கூட அது எங்களுக்கு தகிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்றது. தொமேவ பூர்வ சக்கே பிருஷ்ணி ஸ்வயம்பாவு சேட்டி, அதாவது பிருஷ்ணியாக பிருஷ்ணிக்கும் சூதபஸுக்கும் பிறந்தவன் முன் கல்பத்தில், அதற்கு முன்னாடி ஸ்வயம்பவம் மந்திரத்தில் பிறந்தவன் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர. தலன் சூதையா நாம பிரஜாபதி, இப்படியாக அவன் பிறந்தவன். அதுக்கு அடுத்தது அது மட்டுமல்ல, இவர் சொன்ன உடனே டக்குன்னு பகவான் உடனே கேட்டாராம். பாகவதன் இல்லையா, பகவானை வேண்டின்ட்டா அவன் எதை தான் கொடுக்க மாட்டான். நமக்கு கஷ்டம் இருக்கு சுவாமி, நாம பண்ணது நம்ம கஷ்டம், நம்ம கர்மா நமக்கு கஷ்டம். ஆனால் பகவானை வேண்டச்சு மனப்பூர்வமாக வேண்டிட்டோம்னா எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறது ரெடியாக இருக்கான். 4 கரங்களோட பிறந்தவன் உடலே சாந்தமாயிட்டான். சாந்தமானது மட்டுமல்ல, பேச ஆரம்பிச்சிட்டான். இது முதல்லையே இவளுக்கு முதல்ல பயம். 4 கரங்களோட பிறந்தது குழந்தைன்னு. அந்த கரங்கள் எல்லாம் 2 சாதாரண குழந்தையானே டக்குன்னு பேச ஆரம்பிச்சுட்டு இந்த குழந்தை. வசுதேவர்கிட்ட அப்பா கிட்ட பேசுறது, அப்பா நீ என்ன ஐஷன் போயிடு இந்த இடத்த விட்டு அப்படியா நினச்சி டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கறது. என்னடான்னு பார்த்தா கையில் இருந்த விலங்கு போயிடுது, பக்கத்தில் இருக்க கதவுகள்லாம் திறக்க ஆரம்பிச்சுட்டு. இந்த குழந்தை பாதி பேச ஆரம்பிச்ச உடனேயே கை விலங்கு போயிடுத்து. இதெல்லாமே உதாரணங்கள். இதெல்லாம் நடக்க போறது அப்படிங்கிறது. இந்த குழந்தை எப்படிப்பட்டவன்? அவன் யாரு? அவன் மாயன். அந்த வடமதுரையில் பிறந்தவன். அவன் பிறந்தவன். அது மட்டுமல்ல, இவர் எடுத்துக்கிறார். நம்ம அந்த கதையை பார்த்தோம். எடுத்துட்டவர் என்ன பண்றார்? குழந்தைய எடுத்துட்டார். குழந்தை என்ன சொல்றதோ அந்த கேட்கிறார். நீ என்ன அழைச்சின்னு போய் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன், நந்தகோபன். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என்னை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு நீ அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்துரு. இவர் எட்டி பார்க்கிறார். படபடன்னு கதவு சத்தம் கேட்டுதோ இல்லையோ, ஆனா இன்னொரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டு. என்னடான்னா, கதவு சத்தம் கேட்ட உடனே கதவு திறந்த உடனே வெளியில மழை ஜோன்னு பெய்யுது. இவருக்கு அடுத்த கலக்கம், என்னடா இது, நாமளோ ஒரு சிறையில் இருக்கும், இந்த குழந்தை பேசி என்னை கொண்டு போய் அங்கே விட்டுருன்னு சொல்றது. நான் இங்கேருந்து அங்கே போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, எப்படி நான் அந்த குழந்தைய அழிச்சுன்னு போகிறது அப்படின்னு ஒரு அந்த தட்டில் எடுத்து கூடையில், பழக்கூடையில் எடுத்து அந்த குழந்தைய வச்சுக்கிறார். என்ன ஆனாலும் ஆகட்டும், 4 கரங்களோட பிறந்தவன், நாமளும் அவனை காப்பாற்றுறோம், அவன் தானே நம்ம காப்பாற்றுறான், பிறந்த உடனே பேசினானே, அவன் அல்லவோ நம்மை காப்பாற்ற வேண்டும்னு கடமையோட எடுக்க ஆரம்பிச்சிட்டார். எடுத்துட்டார். குழந்தை எடுத்துன்னு போறார். எங்கே பிறந்தவன்? வடமதுரை மைந்தனை எடுத்துட்டாரா. தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னா, இந்த தூய பெருநீர் அப்படிங்கிறது யமுனைக்கு ஒரு சிரேஷ்டம். கங்கைக்கு கூட சிரேஷ்டம் இல்லையா, யமுனைக்கு ஒரு சிரேஷ்டம். எதுகுலத்தில் பிறந்த வாசுதேவன் உன்னை எடுத்துக்கொண்டு யமுனை ஆற்றில் சென்று கொண்டிருக்கிறார். வெள்ளம் அப்படியே கரபுரண்டு ஓடுறது. இவர் ஒரு க்ஷணம் நிற்கிறார்.
வந்து எடுத்துட்டார். கங்கை யமுனை கரைக்கு வந்துட்டார். ஆனால் வெள்ளை கரண்டு புரண்டு ஓடுறது. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், அவன் தானே காப்பாற்றணும் அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்கார். நாம் மூழ்கினாலும் நம்ம கையாவது பிடிச்சிப்போம், யாவது பாகுபலி அந்த மேடம் குழந்தையை காப்பாற்றுற மாதிரி எப்படியாவது குழந்தையை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையோட ஒரு க்ஷணம் சிந்திக்கிறாராம். அடுத்த க்ஷணம் என்ன பண்ணுறது, யமுனை வழிவிடுறது. ஆஹா, பகவானுடைய கால், பகவானை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய திருத்தகப்பனாருடைய திருவடிகள் நம்ம மேல படணுமே. ஆனா அது யமுனை யோதிக்கிறதா என்ன பண்றதா, யமுனை ஒரு நல்ல சந்தர்ப்பம் பகவானுடைய திருவடி என் மேல படுறதுக்கு கொடுத்து வைக்கலையே. நிலத்துல என்ன படுறார் வாசுதேவன், நடக்கிறது வசுதேவன் நிலத்தில் நடக்கிறார். அவர் எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய இடம் நிலமா இருக்கே அப்படின்னு யமுனை என்ன பண்ண, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பளிச்சுன்னு அடிக்கிறதா தண்ணி. இவர் நடக்கிறார். யமுனைக்கு வசுதேவன் முக்கியமா வாசுதேவன் முக்கியமா? வாசுதேவன் தான் முக்கியம், பகவான் தான் முக்கியம். அதனால பகவான் மேல எப்படியாவது ஒரு சிறு துளியாவது நம்ம பட்டுணும் அப்படின்னு பளிச்சுன்னு அடிக்கிறதா. அந்த இந்திர ஜாலம் என்ன பண்றதா, பகவான் தூக்கிட்டு இருக்காரா, ஒரு க்ஷணம் சென்றிச்ச உடனே வழி விடுறது இறங்கிட்டார். ஆனா மழை நிக்கலையே. ஆனா நம்ம மேல ஒரு துளி படல. மழை பேஞ்சுட்டு இருக்கு, பார்க்கிறார் மழை ஜோரு கொட்டின்னு இருக்கு. ஆனா நம்ம மேல ஒரு துளி படலையே. இவருக்கு தோணல. ஏன்னா பகவான் அங்க போறவன் எல்லா கோபியர்களுடையும் எல்லாரோடையும் தான் இருக்கான்னு காட்டிக்கொள்ளக்கூடியவன், இருக்கக்கூடியவன். இவருக்கு அந்த மழைத்துளி விழாமல் அந்த இடத்துல பரம் பிடிக்கிறாராம் நாகராஜன். அந்த இடத்துல நந்தகோபனுடைய இல்லம் போற வரைக்கும் பகவானை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு ஆதிசேஷன், இவா ரெண்டு பேருக்கு இதே தானே வேலை. ஆதிசேஷன் வந்து படம் பிடிக்க அந்த இடத்துல எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிடணும் அப்படின்னு மழையிலேருந்து, மழைக்கு ஆசை வருண பகவானுக்கு, எப்படியாவது அவருடைய திருவடியை நாம தொற்றுணும் அப்படின்னு. அதனால இப்படி அப்படின்னு மோதி பார்க்கிறாராம். இதுல கருடன் பார்க்கிறாராம். கருடன் ஆதிசேஷனுக்கு மேல கொடையா இருக்காராம். இவர் ரெண்டு பேரும் ரொம்ப அதீதம். அதனாலதான் அந்த இடத்திற்கு யமுனைக்கு தூய பெருநீர் அப்படின்னு சொன்னார். தூய பெருநீர் யமுனை துறைவனை. அப்படிப்பட்ட யமுனைக்கு துறைவனாக, அதிபதியாக, ராஜாவாக விளங்கக்கூடியவன் யாரு? பகவான். மாயன், மண்ணு வடமதுரை மைந்தன், தூய பெருநீர் யமுனை துறைவன். இப்படிப்பட்டதுக்கெல்லாம் அவன் தானே ஆளுமை இல்லையா? அதை சொல்றார். நந்த பிரஜம் சௌரி உபேத்திய தத்ரதான் கோபான் பிரசுப்தன் உபலப்ய நித்ரயாக சுதம் யசோதாசயேன நிதாய தத் சுதம் உபாதாய புனர்கிருஹம் அகாத்து. பாகவதம் சாதிக்கிறது. என்ன பண்றது, நந்தகோபனுடைய கிரகத்துல என்டர் பண்றார். இப்படி யமுனையை தாண்டி வரார். எங்க வரார்? அடுத்த பாசம், அடுத்த லைன் சொல்ல போற, ஆயர் குலத்தினில். மாயனை, அவன் எப்படிப்பட்டவன்? மாயன், மண் வடமதுரை மைந்தன், தூய பெருநீர் யமுனை துறைவன், ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. தோன்றக்கூடிய, தோன்றியன்னு சொல்லல, அவன் தோன்றியது எங்க? வடமதுரை மைந்தன். ஆனால் இங்கே ஆயர் குலத்தினிலே வெளிவர போறான். டிஸ்கவர் இல்லை, இன்வென்ட்ரி இல்லை, டிஸ்கவரி. நம்ம சொல்லுவோம் இல்லை பல விஷயங்கள். we are not inventing, everything has been invented by God. we are only discovering. அது மேல இருக்கிற அந்த மேகமூட்டமா இருக்கிற விளக்குறோம், உலகுக்கு அடிக்கிறோம், அவ்வளவுதான். we are discovering. அதுதான் சொல்ற தோன்றும் அப்படிங்கிறது, உண்டாக்கியான்னு சொல்லல. ஆயர் குலத்தினில் தோன்றும். அந்த ஆயர் குலத்துக்கு தான் சொல்ற நந்தகோபனுடைய கிரகத்திற்கு சௌரி வாசுதேவன் எல்லாரும் நித்ரையா தூங்கிட்டு இருக்காளா. நல்ல நித்ரையா தூங்கிட்டு இருக்கிற போது ரொம்ப இருக்கிறவா எல்லாரும் ரொம்ப சங்கை ரொம்ப இதுவா இருக்கு. இருக்கிறது 3 பேர் தான் இருக்கா. எனக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் 3 பேர் எனக்காக கேட்டு இருக்காள் அப்படிங்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். மனசு கஷ்டமா இருந்தாலுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது அதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் 2-3 தடவை விளக்கியிருக்கேன். இருந்தாலும் சொல்றேன். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. பிரசுப்தன் சுப்பிரபாதம் எழுப்ப சொல்லணும். அந்த காலை வேலை ஆகணும். அந்த சந்தர்ப்பத்தில் பகவான் உள்ள என்டர் ஆகிறார். யார்? வாசுதேவன்
வசுதேவன் மூலியமாக உள்ளவர வசுதேவன் உள்ள என்ற ஆயர் குலத்தினிலே தோன்றுறார். அதை தான் சொல்றார். யாரு? அந்த மாயன். அந்த மாயன் அடுத்தது மாயாரூபியாக யோகமாயை இருக்கா இல்லையா, அந்த யோகமாயை அங்கே அழிச்சுட்டு போனவே கம்சனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணுமே அப்படின்னு அந்த இடத்துல இவர் என்ன சொன்னாரோ பகவான் அதே மாதிரி தத் சதம் அப்படின்னு தத் கோபானு பிரசுத்தன் உபலப்ஜ நித்ரய சுதம் யசோதாய சயேன அந்த சுதம் உபாதாய அந்த தத் சுதம் அந்த பெண் குழந்தையை என்ன பண்றார்? எடுத்துக்கிறார். உபாதாயா எடுத்துக்கொண்டு அகாத்து திரும்பினாராம். திரும்பி எந்த இடத்துல வர? தாயை. அவன் எப்படிப்பட்டவன்? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். அடுத்த வார்த்தை சொல்றார். அது என்ன சுவாமி? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னா இதுல 2 விஷயங்கள் பார்க்கணும். தூய பெருநீர் யமுனை துறைவன் அவன் நீட்னஸ். தூய அப்படின்னா கல்மிஷம் இல்லாதவன், அதாவது கிளென்லினஸ். ஃபர்ஸ்ட் நீட்னஸ், கிளென்லினஸ், அந்த மாதிரி விளங்கக்கூடியவனா யாரு? பகவான். தூய பெருநீர், அந்த பெருமை, பெருன பெருமை உடையவன். பெருன லார்ஜ் இன் இட்ஸ் என்டையரிட்டி சொல்றோம், ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த பெருமையை உடையவன், அந்த பெரியவன், மகா பெரியவன் யாரு? பகவான். அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட நீரிலே, நீர் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது. எது? யமுனை. அந்த யமுனையினுடைய காவலனாக விளங்கக்கூடியவன், ராஜாவாக விளங்கக்கூடியவன் ஆயர்குலத்தில் தோன்றினான். ஆயர்குலத்தில் அப்பதான் தோன்றான். எப்போ தோன்றுதல் அப்படின்னு இப்போ நம்ம சூரியன் தோன்றினான் அப்படின்னு சொல்றோம். சூரியன் எழுந்தான். வைக்கிறதுக்கு என்ன பாக்கியம் செஞ்சாலும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு குழந்தைய அந்த தாய், அந்த தகப்பன் என்ன பாக்கியம் செஞ்சாலும் என்ன, அதாவது சொல்ற தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். தாம உதரன், வயிற்றிலே கட்டினவள், அவனையே கட்டக்கூடியவளாக விளங்கிய யசோதை என்ன பாக்கியம் பண்ணிருக்கா, என்ன பாக்கியம் பண்ணிருக்கா. கொஞ்சம் மியூட் போடுங்களேன் ப்ளீஸ். அவள் என்ன தவம் செய்தாலோ அப்படிப்பட்ட குழந்தையை பெறுவதற்கு அப்படின்னு சொல்ற ஆண்டாள். அடுத்தது தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூயமாய் வந்து நாம எப்படி இருக்கணுமா? நாம வந்து கிளீனா இருக்கணும், தூயமாய் இருக்கணும். நாம வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. தூயமாய் வந்து நாம் தூவி தொழுது. தூமலர் தூவி தொழுது. முதல்ல பெருமாள்கிட்ட போனோம்னா மலர் தூவி வரவேற்கணும். எல்லா இடத்துலையுமே சிறந்த மலர்களை தூவி. எப்படிப்பட்ட மலர்கள்? சிறந்த மலர்கள். தூமலர், தூய்மையான மலர். தூய்மையான, தூயமாக வரணும், தூய்மையாக வரணும். தூய்மையான மலரை சுவாமி கொஞ்சம் மியூட் போடுங்களேன், மியூட் போடுங்களேன். நீங்க கேட்கவே இல்லை. சீரியல் தான் கேட்கிறேன். தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது. பகவான நாம இருப்பது எங்கேயும் அதனாலதான் மலர் வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிறார். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. முடிஞ்சா நான் இப்பயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த பாசுரம் போகலாம். வாயினால் பாடி நாம் செய்ய வேண்டியதை இது என்ன மீனிங்னா, நம்ம வாயை விட்டு பாடச்சே நம்ம காது நாம் சொல்வதை கேட்கிறது. அதனால சொல்றா வாயினால் பாடி நாம சிந்திக்கிற போது இப்போ இவ கேட்கிற மாதிரி மனத்தினால் சிந்திக்க நல்லா கேட்க முடியுது. பார்க்கறது மட்டும் இல்லை, கேட்கவும் முடியுது. அப்படின்றதுனால மனதினால் சிந்திக்க எல்லா விதமான பிழையையும் திருத்தி புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தை ஆண்டாள் முடிக்கிறார். அடுத்த வாரம் இதனுடைய கண்டினியூஷன் வச்சுக்கலாம். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.